சபை அப்படிங்கிற இந்த வார்த்தை முதல் புதிய ஏற்பாட்டில் எங்கே வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சபை அப்படிங்கிற வார்த்தை முதல் நமது வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் எங்கே வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, மத்தேயு 16வது அதிகாரம் 18வது வசனத்தில் முதலாக இந்த வார்த்தை வருகிறது. மத்தேயு 16:18. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. முதல் சபை அப்படிங்கிற இந்த வார்த்தை இங்கே தான் முதல் முறையாக வருகிறது. மத்தேயு 16வது அதிகாரத்துடைய 18வது வசனம். இங்கே பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு 3 செய்தியை சொல்லுகிறார். நம்பர் 1, முதல் செய்தி, நான் சபையை கட்டுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. சபையை ஆண்டவர் கட்டுகிறார். ஆண்டவர் கட்டின இந்த சபைக்குள்ளாரத்தான் நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சபையை ஆண்டவர் கட்டுகிறார். அண்ட் 2வது செய்தி, யார் மூலியமா இதை ஆண்டவர் கட்டுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம் மூலியமாகத்தான் சபையை கட்ட விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. பாஸ்டர் மூலியமா மாத்திரம் கிடையாது, பாஸ்டர்மா மூலியம் மாத்திரம் கிடையாது, உங்க மூலியமாக இந்த சபையை கட்ட தேவன் விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. சொல்லலாங்களா? நான் சபையை கட்ட போகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. என்ன சொன்னீங்க நீங்க? அப்படின்னா என்னது? நீங்க சபை கட்ட போறீங்க? என்ன மறக்கணுன்னு அமைதியாயிட்டியே? ஆமான்னு சொல்லுங்க. ஆமா, நான் தேங்க கட்ட போறேன்னு சொல்லுங்க. ஹலோ, நீங்க சபை கட்ட போறீங்க? இல்லையா? என்ன தம்பிமார், நீங்க சபையை கட்ட போறீங்க? உன் பேர் என்ன? உட்காந்துட்டே பதில் சொல்லுப்பா. ஜெகோஸ். ஜெகோஸ். புதுசாக இருக்கு பேர், ஜெகோஸ். ஓகே, ஜெகோஸ். ஜெகோஸ் சொல்கிறேன், நான் தேன் கட்டுவேன் அப்படிங்க. அப்படியா? ஆமாங்கிறேன். கொஞ்சம் கூட பயம் இல்லையாடா என்கிட்ட? சொல்லுங்க, யார் என்ன கேட்டாலும் அப்படித்தான். என் மூலியமா சபை கட்டப்படும். சொல்லுங்க, என் மூலியமா சபை கட்டப்படும். சொல்லுங்க. நீங்கள் உடனே இப்படி நினச்சிடாதியே, இந்த மாதிரி பில்டிங் நினச்சிடாதியே. பில்டிங்கும் கொடுத்தேன், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதை விட முக்கியமான வேறு ஒன்று இருக்கிறது. சபை உங்கள் மூலியமா தான் ஆண்டவர் கட்ட விரும்புகிறார். ஆமென். நான் சபையை கட்டப் போகிறேன். என் மூலியமாக சபை கட்டப்பட போகிறது. ஆமென். ஆண்டவர் சபையை கட்ட போறாரு. அது யார் மூலியமா கட்ட போறார் அப்படின்னா, உங்க சபையை உங்க மூலியமாத்தையும் கட்ட போறார். ஹலோ, எங்க சபையை என் மூலியமாத்தையும் கட்ட போறார். சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. உங்க மூலியமாத்தையும் ஆண்டவர் கட்ட போறார். அண்ட் 3வது, சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற 3வது செய்தி, பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்வது இல்லை. பாதாளத்தின் வாசல்கள் சபை ஊழியத்தை மேற்கொள்வதில்லை. எந்த கொம்பனாலும் சபை ஊழியத்தை தடுக்க முடியாது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஹிட்லர் வந்துட்டாவ, பட்லர் வந்துட்டாவ, சபையை பாழாக்குவதற்காக நீரோ மன்னன்கள், நூற்றுக்கணக்கான நீரோ மன்னன்கள் வந்துட்டாவ. ஏவன் வந்தாலும் சபை ஊழியத்தை எந்த கொம்பனாலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. சபை ஊழியம் இன்றும் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாளைக்கும் சபை ஊழியம் இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. சபை ஊழியத்தை யாராலும் எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. அதாவது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த சபை ஊழியத்தை
ஹலோ, நான் சொல்ற வார்த்தை கவனிங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த சபை ஊழியத்தை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. ஒரு ஆமென் சொல்லிடுங்க. ஆமாம், நம்ம நல்ல வேதத்தில் பார்த்தோம் அப்படின்னா, அல்ல விட்டால் வெளியிலையும் பார்த்தோம் அப்படின்னா, சில வெளியும் போக விரும்புகிறேன். நான் ஒரு கட்டாயம் சில தகவல்களை உங்களுக்கு சொல்லத்தான் வேணும். சபை ஊழியத்தை கெடுப்பதற்கு எப்படி வெளியிலிருந்து பல நீர மன்னர்கள் போல இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற ஒரு சிலரை போல பலர் எழும்பினாலும் அவங்க இல்லாமல் போவார்கள். அதே அளவுக்கு கிறிஸ்துவ சமுதாயத்திலையும் சபை ஊழியத்திற்கு விரோதமாக நிறைய மக்கள் எழும்புறாங்க. நீ சபைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, சபை கூடுகையில் நீ கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு பலர் பேசி கொண்டிருக்கிறாங்க. அதில் ஒரு நபர் உமாசங்கர் IAS ஐயா அவர்கள். அவங்க சொல்கிறாங்க சபைக்கு போக வேண்டியதில்லை அப்படின்னு. நாசமாக போகணுன்னா சபைக்கு போக வேண்டாம். அப்படின்னா உருப்படணும் அப்படின்னா எங்கே போய் ஆகணும்? சபைக்கு போய்த்தே ஆகணும். பரலோக ராஜ்யம் போகணுமா, தேவனுடைய ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படணுமா, சபைக்குள் இருந்தால்தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். சபையை அழைத்துக் கொள்வதற்குத்தான், சபையை எடுத்துக்கொள்வதற்குத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். மணவாளன் எதற்காக வராரு? மணவாட்டியை அழைத்துக் கொள்வதற்காக, மணவாட்டியை தன்னோடு கூட வைத்துக் கொள்வதற்காக. மணவாளன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, மணவாட்டி சபை. தனிப்பட்ட ஒரு நபர் மணவாட்டியாக ஆக முடியாது, சபையாக இருந்தால்தான் மணவாட்டியாக இருக்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ சபைக்குள் இருந்தால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஒரு ஆமென் சொல்லிடுங்க. என்ன நடந்தாலும் சபையை விட்டு விலகாதீங்க. நம்பர் 1 ஆண்டவரை விட்டு விலகாதீங்க. நம்பர் 2 சபையை விட்டு விலகாதீங்க. ஒரு ஆமென் சொல்லிடுங்க. ஒரு ஆமென் சொல்லிடுங்க. ஒரு ஆமென் சொல்லிடுங்க. இப்படி சொல்லிடலாமா? ஆண்டவரை விட்டும் விலக மாட்டேன், சபையை விட்டும் விலக மாட்டேன். சொல்லுங்க. ஆமென், ஆமென். ஆமாம், அது மாத்திரமல்ல, இன்னும் சிலர் இருக்கிறாங்க. அதில் மிக முக்கியமான நபர், எனக்கு தெரியல உங்களில் எத்தனை நபர்கள் ஏஞ்சல் டிவி பார்த்துட்ருக்கீங்க? கை தூக்க மாட்டீங்க. ஓகே, வெரி குட். கை தூக்கிட்டில, தோத்துறோம். சரி, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரெல்லாம் ஏஞ்சல் டிவி பார்த்துட்ருக்கீங்களோ, யாரெல்லாம் பிளஸ்ஸிங் டிவி பார்த்துட்ருக்கீங்களோ, இயேசுவின் நாமத்தினால உங்களிடத்தில் நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அட படுவாவே, ஏன் 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 மனம் திரும்பணும்? கட்டாயம் நான் சொல்ல விரும்புகிறேன். சொல்ல வேண்டியது என்னுடைய பொறுப்பு, என்னுடைய கடமை, எனக்குண்டானது. அது நான் கட்டாயம் அதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டியதிலும் நான் இருக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மன்னிக்கணும், அந்தி கிறிஸ்துவின் ஆவியை உடையவர் அதன் தலைவர். நான் பல உதாரணங்களை உங்களுக்கு சொல்ல முடியும். ஐம் சாரி, நான் நேரடியாக பெயர் சொல்லி பேசுவதற்காக. ஆனால் எச்சரிக்கை செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பாக இருக்கிறது. சபையை பற்றி பேசும்பொழுது இதை குறித்து நான் பேச வேண்டியது என்னுடைய பொறுப்பாக இருப்பதை நான் உணர்கிறேன். ஒருவேளை பாஸ்டர் அதை ஏற்றுக்குவாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் சொல்ல வேண்டியது என் பொறுப்பு, என் கடமை. கவனிங்க கவனிங்க. ஏன், எதன் அடிப்படையில் அவர் அந்தி கிறிஸ்துவின் ஆவியை உடையவர் அப்படிங்கிறத நான் விளக்கம் பண்ண விரும்புகிறேன். ஒரே ஒரு விளக்கத்தை உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன், அல்லாவிட்டா 2 கொடுக்க விரும்புகிறேன். இப்படி நான் நிறைய சொல்ல முடியும். நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எருசலேமில் ஆலயம் கட்டுகிற காரியம். வேதாகமத்தில் இதுவரை 2 நபர்கள் ஆலயம் கட்டியிருக்கிறாங்க, எருசலேமில் ஆலயம் கட்டியிருக்கிறாங்க. ஒன்று சாலமோன், உங்க கணக்கின்படி சாலமோன். இன்னொன்று செருபாபேல். 2 நபர்கள் ஆலயத்தை கட்டியிருக்கிறாங்க இதுவரை. இதுக்கப்புறம் எருசலேமில் ஆலயம் கட்டப்படாது என்று வேதவசனம் சொல்லுகிறது. தேவனே ஆலயமாக இருப்பார் 1000 வருட ஆளுகையில் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இதுக்கப்புறம் ஆலயம் எருசலேமில் கட்டப்படாது.
ஆனால் அதாவது தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் அந்திக்கிறிஸ்துவின் காலத்தில் அந்திக்கிறிஸ்து அங்கே ஆலயத்தை கட்டுவான், எருசலேமிலே ஆலயத்தை கட்டுவான். ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை செய்து அந்த பிரதிஷ்டை செய்யும் பொழுது அவன் அருவருப்பானதை பலி செலுத்துவான். பலி செலுத்தி சிங்காசனத்தில் அவன் வீற்றிருப்பான் என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ அப்படின்னா மூன்றாவதாக யார் எருசலேமில் ஆலயத்தை கட்டுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்திக்கிறிஸ்து தான் ஆலயத்தை கட்டுவான். இப்போ எனக்கு நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ மூன்றாவதாக கட்டப்போகிற அந்த ஆலயத்திற்கு நான் காணிக்கை கொடுங்க அப்படின்னு உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னா நான் யாருடைய ஆளு? நான் யாருடைய ஆளு? நிஜம்தானா? உண்மைத்தானா? இதுக்கப்புறம் நீங்கள் வார்த்தையை மாற்றக்கூடாது. கவனிங்க, சாதையா அவர்கள் எருசலேமில் ஆலயம் கட்டுவதற்காக காணிக்கையை சேகரித்து கொண்டிருக்கிறார். அப்ப அப்படின்னா அவர் யாருடைய ஆளு? எனக்கு மட்டும் தைரியமா சொன்னீங்க, அவருக்கு மட்டும் அடக்கி வாசிக்கிறீங்க. என்ன? எனக்கும் 2 காலத்தையும் இருக்கு, அவருக்கும் 2 காலத்தையும் இருக்கு. தோத்துறேன். அடுத்தது நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா வேத வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா கடைசி காலத்தில் 2 தீர்க்கதரிசிகள் வருவார்கள். அவர்கள் எருசலேமில் இருப்பாங்க. அவங்க ஆண்டவருடைய நாமத்தை கொண்டு பலத்த செயல்கள், இதுவரை நடக்காத செயல்களை 2 தீர்க்கதரிசிகள் கடைசி காலத்தில் செய்வாங்க. அப்படி செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்திக்கிறிஸ்து அந்த 2 தீர்க்கதரிசிகளையும் கொலை செய்து தெருவில் போடுவாவ. யார் கொலை செய்வா? யார் கொலை செய்வா? யார் கொலை செய்வா? ஓகே, கவனிங்க, மறுபடியும் கவனிங்க. அந்திக்கிறிஸ்து எப்பொழுது வருவான்? அது விளக்கப்படும் பொழுது அந்திக்கிறிஸ்து வருவான். அது என்றால் எது? சபை, ஆவியானவர். சபையும் ஆவியானவரும் விளக்கப்படும் பொழுது அல்லவற்றால் எடுத்துக்கொண்ட பிறகு அந்திக்கிறிஸ்து வருவான். அப்ப அப்படின்னா அந்திக்கிறிஸ்து காலத்தில் எது இருக்காது? அந்திக்கிறிஸ்து காலத்தில் எது இருக்காது? சபை இருக்காதுன்னா நீங்க இருப்பீங்களா? நீங்க இருப்பீங்களா? நான் இருப்பேனா? யார் இருப்பா? யார் கைவிடப்பட்டவர்களோ, யார் இயேசுவை நம்பாதவர்களோ அவங்க மட்டும்தான் இந்த உலகத்தில் இருப்பாவ. அப்ப சபை இருக்காது. நான் நினைக்கிறேன் நீங்க இருக்க மாட்டியே. சரி, நான் இருப்பேனா? அப்பா தோத்துறம்மா, நன்றி. எப்பா இன்னைக்காச்சும் எனக்கு ஒரு ஆதரவு ஓட்டு இங்கேருந்து வந்திருக்குது. நேற்று ஒரு ஓட்டு கூட எனக்கு வரல. தோத்துறேன். ஒரே ஒரு பையன் மட்டும்தான் எனக்கு ஆதரவாக இருந்தேன். அந்த குட்டி பையன் இன்னைக்கு வந்திருக்கானா? சரி, வரட்டு. இப்போ நம்ம கதைக்கு வருவோம். நம்ம கதைக்கு வாங்க. நம்ம கதைக்கு வாங்கியா. அப்போ நானும் போவேன், நீங்களும் போவீங்க, சபை போயிடும். இப்போ இங்கே யார் இருப்பா? கைவிடப்பட்டவர்களும் இயேசுவை நம்பாதவர்களும் அந்திக்கிறிஸ்து காலத்தில். இப்போ கவனிங்க. சாதையா அவர்கள் சொல்கிறாங்க, ஆண்டவர் எனக்கு சொன்னார், எருசலேமில் ஒரு இடத்த வாங்க சொன்னார். நான் வாங்கியிருக்கேன். அந்த இடத்துல ஒரு பில்டிங் கட்ட போகிறேன். அந்த பில்டிங்கில் அந்த தீர்க்கதரிசி 2 பேர் தங்க போகிறாவ. நானும் அவங்க கூட தங்க போகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் கைவிடப்படுவா? என்ன முறைக்கிறீங்க? அவர் சொல்றாரு நானும் அந்த பில்டிங்ல இருப்பேன் அவங்க கூட. அப்ப அப்படின்னா யாரும் கைவிடப்படுவா? மை குட்னஸ். அப்படின்னா அவர் யாருடைய ஆளு? என்ன விளக்கம் போதுமா? என்ன வேணுமா உங்களுக்கு விளக்கம்? நீங்க மேலோட்டமா பார்த்தீங்கன்னா எல்லாம் சிறப்பாக இருப்பது போல தோன்றும். ஆனால் அவ்வளவும் தவறானது. அந்திக்கிறிஸ்துவின் ஆவியை உடையவர். நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். யூடியூப்பில் அங்கே இங்கே ஏஞ்சல் டிவி, பிளெஸிங் டிவி இதெல்லாம் பார்க்குறத ஏற கட்டிட்டு இன்னிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுத்துருங்க. எங்கள் ஐயாவுடைய பிரசங்கத்தை மட்டும் தான் கேட்போம். ஒரு ஆமேன் சொல்லுங்க. நான் நினைக்கிறேன்
உங்கள் ஐயா அழகாக கேமரா வாங்கி வச்சிருக்கிறாரு. நான் நினைக்கிறேன் வாரம் வாரம் உங்களுடைய ஐயா பேசுறதை ரெக்கார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமாவா? ஆமாங்களா? ஓகே. அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி என்ன பண்ணி வச்சிருக்காவ? போட்டிருக்காவலா? யூடியூப்பில் இருக்குங்களா? லைவ்லேயும் போகுது. அதுக்கப்புறமும் பார்க்க முடியும். எப்போ வேணாலும் பார்க்க முடியும். ஹலோ, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க விரும்புனா உங்கள் ஊழியருடைய பிரசங்கத்தை மட்டும் கேளுங்க. ஒரு ஆமேன்னு சொல்லிடுங்க. கவனிங்க, ரோட்டில் போகிறவன் வரவன் என்னையும் என் முதற்கொண்டு யாராக இருந்தாலும் அவங்க பிரசங்கத்தை கேட்டு நீங்கள் உருப்படாமல் போனீங்கன்னா இரத்தப்பழி உங்களைத்தான் சாரும். நீங்கள் யார் பிரசங்கத்தையும் கேட்காம எதையும் கவனிக்காம உங்கள் ஐயா பிரசங்கத்தை மட்டுமே கேட்டுட்டு இருந்தீங்கன்னா ஒரு வேளை உருப்படாமல் போனால் அந்த பழி யார் மேலே போயிடும்? நீங்க தப்பிச்சிடலாம். ஒரு ஆமென் சொல்லிடுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. நீங்க தப்பிச்சிடலாம். நீங்க தப்பிக்கிறதுக்கான வழியை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். நான் புரிஞ்சுக்கிறேன், ஒரு ஆட்டுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது மெய்ப்பனுக்கு தெரியும். ஆமென். நம்ம குழந்தைக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆமாங்களா? ஆமாவா இல்லைங்களா? இவங்களுக்கு என்ன கொடுத்த இவங்க ஜாலியாக சாப்பிடுவாவ, சாப்பிட்டுட்டு நல்லா இருப்பாவ அப்படின்னு நமக்கு தான் தெரியும். விருந்தாளிங்க வருவாவ, எங்களை மாதிரி விருந்தாளிகள் வருவாவ, கண்டதை வாங்கிட்டு வந்து கொடுப்பாவ. பிள்ளைங்களும் தோத்திரம் அப்படின்னு பார்க்கும். நமக்குத்தான் வயிறு எரியும், ஆண்டவரே தோத்திரம், இது என்னமாய் முடியுமோ? ஆமாவா? நம்ம சொல்லுவோம், இதை சாப்பிடாத. அவன் சொல்லுவான், நீ சாப்பிடுன்னுவேன். ஏன்னா அவன் பிள்ளை கிடையாது. அவங்க வீட்டுக்கு நீங்க போனீங்கன்னா நீங்க வாங்கிட்டு வரதை பார்த்துட்டு ஏமா தோத்திரம் இதை கொடுக்காதீமா, என் பிள்ளைக்கு இது ஆகாது. என் வீட்டுக்கு வர மட்டும் என் பிள்ளைக்கு ஆகுமா? தோத்துறேன். நமக்குத்தான் தெரியும் நம்ம பிள்ளைக்கு எப்போ கொடுக்கணும், என்ன கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும் என்பது நமக்குத்தான் தெரியும். ஆமென். அதே மாதிரி உங்கள் ஊழியருக்குத்தான் தெரியும் உங்களுக்கு என்ன கொடுக்கணும், அதை எப்போ கொடுக்கணும், அதை எவ்வளவு கொடுக்கணும்.